இந்த நார்மல் சின்ன மிஷினில் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? இந்த மாதிரி ப்ளவுஸை கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணி நம்ம தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தையலே விழுந்திருக்காது. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் தையல் விழுகலை அப்படின்னு. நம்ம இந்த த்ரெட்டை நீடில் கோர்க்கும் போதும் அந்த நீடில் கிட்ட மட்டும் நமக்கு கரெக்டாக அந்த வெளிச்சம் வந்து கிடைக்காது. ஒரு வழியாக த்ரெட்டெல்லாம் கோர்த்து நம்ம கிளாத்தை ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட பேக் பார்ட்லேயும் சரி இல்லை நெக்லைனை நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் சரி நம்ம ஓரத்தையல் போடும்போது அந்த தையல் ஓரத்தில் தான் விழுகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்து போடுற மாதிரி வரும். இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நான் வாங்கின ப்ராடக்ட் தான் இது. இது என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் தான். நார்மல் பெடல் மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்லாம் நமக்கு இருக்காது. அதனால தான் இந்த லைட் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது. இது ஒயர் கனெக்ஷன் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லென்த்தாகவும் ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பெண்ட் பண்ணிக்க முடியுது. நமக்கு எந்த சைடு வேணாலும் இந்த மாதிரி ஈஸியாக பெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து ஒற்றை டைப் மாதிரி தான் வரும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வயர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2 மீட்டர் இருக்குது. ரொம்பவே லென்த்தாக தான் நமக்கு இருக்குது. இப்போ இந்த லைட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இல்லை நமக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா நம்ம பின்னாடியுமே ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம நீடிலுக்கு நேராக பார்த்து நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ளக்கை நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக இந்த லைட் எரியுது. நம்ம இந்த மாதிரி அந்த லைட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூவை வந்து இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைட் வந்து கம்மியாகவும் வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப பிரைட்டாக வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம இடையில ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நமக்கு வேணுங்கிறப்ப இந்த மாதிரி பின்னாடியும் முன்னாடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே லைட் போட்டு ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீடில் கிட்ட மட்டும் நமக்கு சரியான வெளிச்சம் வந்து எப்பயுமே கிடைக்காது. இதனால நமக்கு த்ரெட்டை கோர்க்கிறதுக்கும் சரி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சரி நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மேலே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.